நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 29வது வசனத்தில், அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். பாருங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, குணசாலியான பெண்கள் அநேக பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாற்றிலும் மேற்பட்டவள். ஆமாம், அநேக பெண்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? விசேஷமானவளா. ஆமாம், ஒரு வெளியேறப்பட்ட கருவியாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க, உண்மைதான், அதில் நீங்களும் ஒரு ஆள் தான். ஆனால் அவங்க செய்கிறதை காட்டிலுமே நீங்கள் செய்கிற அந்த வேலை எப்படி இருக்கணும்? விசேஷமாய் காணப்படணும். உங்களை பார்க்கும்போது எல்லோருடைய கண்களில் தயை கிடைக்கணும். நீங்கள் செய்கிற வேலையை யாரும் குறை சொல்லக்கூடாது. ஒன்று இன்னும் வரும், நான் செஞ்ச எப்படி நீ குறை சொல்லலாம்? நிறைய பேர் என்ன இன்னைக்கு குறையா இருக்கும், ஆனால் குறைய சொல்ல முடியாது. குறைய சொல்ல முடியாது. ஏன்? எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை. குறை சொல்லக்கூடாத அளவு, முடியாத அளவு, குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்? சிறப்பாய் காணப்படணும். ஆமாம், நேர்த்தியாக செய்யணும். ஆண்டோடைய பிள்ளை, நீ செய்கிற ஒரு வேலை நேர்த்தியாக இருக்கணும். எதை நீ செய்தாலும் அது சரியாக இருக்கணும். யாரும் அதில் குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நேர்த்தியானதே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஞானம் கம்மியாக இருக்குங்க, ஞானம் எனக்கு கம்மியாக இருக்கு, எனக்கு திறமை இல்லை, நான் படிப்பு இல்லை. இல்லை, ஆண்டு சொல்கிற அப்படியே வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடு. அப்போ எப்படி ஞானத்தை கொடுக்குறார் ஆண்டவர்? சம்பூர்ணமான ஞானம். சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது உங்களுக்கு. ஆமாம், அப்போ ஞானம் இல்லைன்னா ஆண்டோட கேட்கும் பொழுது அவர் அந்த ஞானத்தை தருவார். ஆமாம், சம்பூர்ணமாய் அந்த ஞானத்தை கொடுப்பார். எங்கள் பெரியப்பா எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் பெரியப்பா சொல்லுவாங்க, தம்பி இந்த ஆதிச்செட்டி கடையில் போயிட்டு ஒரு 50 காசுக்கு சுறுசுறுப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது சுறுசுறுப்பு எவ்வளோக்கு வாங்கணுமா? 50 காசுக்கு. ஆதிச்செட்டி கடைங்க நாட்டு மருந்து விற்கிற கடை. நாட்டு மருந்து கடையில் போய் 50 காசுக்கு சுறுசுறுப்புன்னு கேட்டால் கிடைக்குமா? சுறுசுறுன்னு இருக்கிறது கிடைக்கும், ஆனால் சுறுசுறுப்பு கிடைக்காது. சில பேருக்கு டீ குடித்தா, காப்பி குடித்தா, சில பேர் தம் அடித்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்போதான் சுறுசுறுப்பு வராது. பாருங்க, சுறுசுறுப்பு கடையில் போய் கிடைக்க முடியும், வாங்க முடியுமா? அதுபோல் ஞானம் கடையில் போய் வாங்க முடியுமா? ஞானம்னு பேர் இருக்கும், ஞானன்னு பேர் இருக்கும், ஆனால் ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிறைவாய் கொடுக்கிறவராகிறார். ஆகவே ஞானம் இல்லைன்னு சொல்லி புலம்பாதீங்க, அப்படி உங்கள் தலையில் கை வைங்க. ஆண்டவரே, என்னை ஞானமாக எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமாம், எனக்கு குணசாலியாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஞானம் நிறைந்தவளாய் என்னை மாற்றுங்க. எனக்கு அந்த ஞானம் வேணும் ஆண்டவரே. நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஞானமாய் செய்ய, சிறப்பாய் செய்ய, ஆண்டவரே நன்மையாய் செய்ய எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமாம், கர்த்தர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நீதிமொழி 31 10வது வசனத்தை வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ
கண்டுபிடிக்கலாம். அப்போ குணசாலியான ஸ்திரீ 1000 ஸ்திரீகள் உண்டு, ஆனால் அதில் குணசாலியான ஸ்திரீ யார்? இங்கே இத்தனை பெண்கள் வரலாம், ஆலயத்தை ஆராதனைக்கு வரலாம், அதில் யார் விசேஷமான? அவங்க கொஞ்சம் ஆள் குண்டாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க, அவங்க நிறையா படிச்சிருக்கிறாங்க, அப்போ அவங்க தான் யார்? நம்முடைய பார்வை அப்படி இல்லை. ஆள் குட்டையோ நெட்டையோ கருப்போ சிவப்போ அதெல்லாம் பெருசு இல்லைங்க. அந்த குணசாலி அதுதான் முக்கியம். குணசாலியான ஸ்திரீயாய் நான் மாற வேண்டும். அவன்கிட்ட எதிர்பார்க்குறார், எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. மேசியா பிறக்க போகிறார். என்ன செய்ய போகிறாரு? மேசியா எங்க ராஜா பிறக்க போகிறாரு. ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் தான் பிறக்கணும். அதனால ராஜஸ்திரிலாம் என்ன செய்கிறாங்க? எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. மேசியா பிறக்க போகிற காலம் வந்துருச்சு, மேசியா என் வயிற்றில் பிறக்கணும், என் வயிற்றில் பிறக்கணும். நிறைய பேர் எதிர்பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வசனத்தை அறிந்த ஒரு ஸ்திரீ மரியாள், அவங்க தாழ்மையோடு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அந்த மேசியா என் வயிற்றில் பிறந்தா நான் எப்படி இருப்பேன்? மேசியாவோட தாயாக மாறிடுவேன். மேசியாவோட அந்த ராஜா என் வயிற்றில் வந்து பிறந்தா நான் ராஜாவோட தாயாக மாறிடுவேன் அப்படின்னு எதிர்பார்த்து. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது அப்படியா? யார் எதிர்பார்ப்போ இருக்காங்க அவங்கள எதிர்பார்க்கல ஆண்டவர். ஆமாம், அவர் எழுதிப்படி எதிர்பார்க்குறாரு. ஒரு குணசாலியான ஸ்திரீ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மையுள்ளவள், மனத்தாழ்மையுள்ளவளை, கரிசனை உள்ளவளை, அன்புள்ளவளை, ரகசியம் நிறைந்தவளை, ரகசியத்தை காத்து கொள்ளக்கூடியவளை. அழகில் ஒன்று என்னத்துன்னா ரகசியத்தை காத்துக்கொள்வது. ரகசியத்தை அதுதான் பெண்கள்கிட்ட டேஞ்சரானது. யார்கிட்டே போய் சொன்ன அந்த ரகசியத்தை சொன்னால் தான் என்ன ஆகும்? தூக்கமே வரும். ஆமாம், நான் கொஞ்சம் ஓட்ட வாயிங்க, அதுக்கு தான் ஏற்கனவே ஆண்டை வச்சுட்டாரு வாயில். வாய்க்குள்ள ஓட்ட இருக்கா இல்லையா? அப்போ சில ரகசியத்தை வந்து காத்து, மரியாளுக்கு அந்த ரகசியத்தை காத்து கொண்டாங்க. ஆமாம், இந்த காரியம் எப்படியா இருக்குமோ, அந்த சம்பவம் எப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு மனதில் வைத்து அப்படியே தியானித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ சில ரகசியம், குடும்ப ரகசியம்னு ஒன்று இருக்குதுங்க. என்ன ரகசியம் இருக்குது? குடும்ப ரகசியம் இருக்குது. சபையில் ஒரு ரகசியம் இருக்குது, சபை ரகசியம். நம்ம வேலை செய்கிற இடம் இருக்குல்ல, அந்த வேலை ஸ்தலத்தோட ஒரு ரகசியம் இருக்குது. ஆமாம், தேசத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ அந்த ரகசியங்களை நம்ம காப்பாற்றுகிற ஒரு நபராக காணப்படணும். ஆமாம், அது உயிரே போகிறதா இருந்தால் அந்த ரகசியத்தை என்ன சொல்லக்கூடாது? வெளியே சொல்லக்கூடாது. ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், தகப்பன் அதிகமாக மது அருந்துட்டு அதை பழச்சாரை அருந்துட்டு நிர்வாணமாக படுத்து கிடக்கிறார். துணி விலகிருச்சு, ட்ரெஸ்ஸு வஸ்திரம் விலையை படுத்துருக்கிறார். இதே மகன் பார்க்குறான். ஒரு 3 மகன் உண்டு. அதில் ஒரு மகன் பார்த்துட்டு என்ன செய்கிறான்? பாரு அப்பா எப்படி படுத்துருக்காரு பாரு அப்படின்னு போய் எல்லாத்தையும் அறிவிப்பு கொடுக்குறான். இன்னும் பசங்க இவங்க பார்க்காம அப்படியே துணியை எடுத்து பின்பாக்கமாக அப்பா மேலே அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுறாங்க? துணியை போட்டுறாங்க. அந்த நிர்வாணம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அந்த நிர்வாணம் என்பது ரகசியம். கணவனுடைய ரகசியத்தை, மனைவியோட ரகசியத்தை, பிள்ளையோட ரகசியத்தை வெளியே போய் என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய கணவனுக்கு ஒரு காரியம் உண்டு, என் மனைவி எப்போ பார்த்தா அப்படி தாங்க இருப்பா. சில மனைவிக்கு ஒரு காரியம் உண்டு, கணவனை குறித்து போய் தன்னுடைய வீட்டார் என்ன செய்வாங்க?
அப்படியே சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார் மோசங்க, என் வீட்டுக்கார் அப்படிங்க, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைங்க, அதுக்கு லாய்க்கு இல்லை, இதுக்கு லாய்க்கு இல்லை, அவருக்கு சம்பாதிக்க வக்கு இல்லாத ஆளுங்க அப்படின்னு தன்னுடைய வீட்டார் போய் சொல்லுகிற பொழுது, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒரு வசதியான வீட்டிலேருந்து ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு இவங்க வசதி இல்லை, ஆனால் ஊரில் பேரும் புகழும் உள்ளவங்க. அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. அந்த பெண் என்னாச்சுன்னா, தன்னுடைய வீட்டில் போய் என்னுடைய இப்போ கணவன் நல்லா சம்பாதிக்கிற மனிதன் தான், கணவன் யார் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் நிறைய செலவுகள் உண்டு, சேர்த்து வைக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? சேர்த்து வைக்க முடியாத ஆளுங்க. ஆனால் நல்ல எல்லா தேவையும் சந்திக்கலாம், நல்ல ஊர்லேயும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு நிறைய பெரிய அரசியல் தலைவர்லாம் வருவாங்க அந்த வீட்டுக்கு. அப்படிலாம் இந்த பொண்ணு அங்கே வீட்டில் போய் தன்னுடைய கணவனை குறித்து, தன்னுடைய கணவன் வீட்டாரை குறித்து ரொம்ப அப்படியே மோசமாக அப்படி சொல்லி வைக்க, அப்படி இப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணை மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீலாம் வந்து எங்கள்கிட்ட பேசுகிற பாரு, இன்னும் உன் புருஷன் மட்டும் என்ன தயார் அப்படி இருந்தானா நீ என்ன இருப்ப, இதுக்கே ஒன்று இப்படி பேசியிருக்கிய நீ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீக்னஸை, தன்னுடைய குடும்பத்தினருடைய வீக்னஸை போய் அங்கே சொல்லும் பொழுது அதை வைத்தே அந்த பெண் அவமானப்படுத்தப்பட்டாங்க. இதாங்க உண்மை. தன்னுடைய வீட்டோடைய ரகசியத்தை வெளியில் போய் தன்னுடைய தாய் வீடு தான் அது, தாய் வீட்டில் கூட போய் என்ன செய்யக்கூடாது, அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. அந்த ரகசியத்தை சொல்லுகிற பொழுது அது கணவனோ மனைவியோ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மனைவி வீட்டை குறித்தான அந்த மனைவி குறித்து, மனைவி வீட்டாரை குறித்தான சில காரியத்தை கணவன் வீட்டார் கணவன் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய வீட்டாரத்தில் சொல்லக்கூடாது. அதுபோல் மனைவி தன்னுடைய கணவன் வீட்டாரை குறித்து மனைவி தன்னுடைய வீட்டில் போய் என்ன சொல்லக்கூடாது, அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்தத்தின் மத்தியில் அவமானப்படுகிற சூழ்நிலை வரும். ஆமாம், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை, அவள் விலை எவ்வளோ? ஆமாம், முத்துக்களை பார்க்கணும் விலையேறப்பட்டதா. அதுதான் நீங்கள் அந்த குணசாலியான ஸ்திரியை நம்ம மாறணும் ஆண்டவரே. அந்த குணசாலியான ஸ்திரி தான் காஸ்ட்லி, விலையேற பெற்றவள். அப்போ அந்த ஸ்திரீ விலையேறப்பட்டவளா, அதுக்குள்ளே இருக்க அந்த குணம் விலையேறப்பட்டதா? அந்த முத்துக்குள்ளே, அந்த சிப்பிக்குள்ளே என்ன இருக்குதான்? முத்து இருக்குது. பெண் என்றாலே அழகுதான், பெண் என்றாலே அழகுதான். ஆனால் அந்த அழகு, அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு குணம் இல்லை, குணசாலியான ஸ்திரீ, நற்குணம் இருக்குல்ல, அதுதான் வெளியேற பெற்றவளாய் மாற்றுகிறது. ஆமாம், படிப்பு இருக்கோ படிப்பு இல்லையோ அது பெருசல்ல, அவள் வசதி படைத்தவளோ வசதி இல்லாதவளோ அது பெருசல்ல, அந்த குணம் என்பது ரொம்ப. ஆமாம், அதுதான் அலங்காரம். மேக்கப் போடலாம், பியூட்டி பார்லரில் போய் உட்காந்து அன்றைக்கி அப்படியே யூடியூப்பில் ஒரு அந்த இது ப்ரோக்ராம் போட்டு காமிச்சிட்டேன். பட் ஒரு வயசான ஒரு பாட்டியை அப்படியே அப்படியே ஒரு வாலிப பெண்ணை போல மாற்றிட்டான். அப்படியா ஆச்சரியமாக இருக்கு. நல்லா பவுடர்லாம் பூசி 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 பண்ணிட்டு எப்படி மாற்றிட்டாங்க. ஆமாம், ஒரு 65-70 வயசு உள்ள ஒரு பாட்டியை 25 வயசு உள்ள பெண்ணை போல் மாற்றிட்டாங்க. அது என்ன தான் மாற்றினாலும் தண்ணியில் போய் குளித்தா என்ன ஆயிரும், போயிடும். ஆனால் அந்த குணம் இருக்குல்ல, உடம்ப எவ்வளோதான் கூறாக போட்டாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த அந்த குணசாலி என்கிற அந்த குணம் என்பது, நற்குணம் என்பது அவங்க விட்டு என்ன செய்யாது, போகாது. ஆமாம், கொடுத்து கொடுத்து பழகின ஒருத்தவங்களுக்கு என்ன, மற்றவங்களுக்கு வரவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுறாங்க, வீட்டில் வரவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தன் வாழ்க்கையில் ஒரு வறுமை வந்திருந்தாலும் கூட அந்த வறுமையின் மத்தியிலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் தான் வறுமை ஒழிய
ஐயோ நாளைக்கு எனக்கு இல்லையே, இது எனக்கு வேணும்னு எடுத்து வைக்கக்கூடிய மனசு இருக்காது. ஆனால் எல்லாம் நிறைய சொத்து இருக்குது, யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கருமித்தனமாக இருக்கிற ஆளுக்கு என்ன தான் பண்ணாலும் என்ன தான் வராது, மற்றவங்க கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததான். என்ன குணம் அவள்கிட்ட காணப்படுது வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்போ ஒரு குணசாலியை அவனுடைய புருஷனுடைய இருதயம் என்ன நம்பும், என்ன செய்யுமா? நம்புங்க. என் மனைவி சரியாக செஞ்சிருவாங்க, என் மனைவி இருந்துட்டா போதும். அப்போ மனைவியை குறித்து கணவன் அறிந்திருக்க வேண்டும். குணசாலிங்கிறத யார் அறியணும்? அப்போ முதல்ல அந்த குணசாலி எங்கே தான் அறியப்படணும்? வீட்டில், நம்ம குடும்பத்தில் நம்ம குணசாலியாக நம்ம விளங்கணும். விருந்தோம்பல் வீட்டில் காணப்பட வேண்டும். ஆமாம், உற்றார் உறவினர் நண்பர்கள் நமக்கு எல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல நம்ம அவங்களுக்கு கனப்படுத்தக்கூடிய, மற்ற அவங்கள கனப்படுத்தணும். நம்ம வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? அவங்கள வரவேற்கணும். அந்த வரவேற்க முதல்ல இன்முகத்தோடு வரவேற்க தெரிந்திருக்கும் பொழுது தான் அந்த வீட்டுக்கு அந்த உறவே வரும். உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல உறவு வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் நல்ல முக மலர்ச்சியோட அவங்கள வரவேற்று பாருங்களேன். ஆமாம், உண்மையிலேயே அதான். நம்ம மத்தியில் கீதா, இந்த கீதா வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாரா பக்கத்து இருக்காங்கன்னு வந்து உட்காந்துருப்பாங்க. பிள்ளைங்களாம் ஓடியாந்துடும். ஏன் அப்படின்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு, என்ன யாரையோ அழைச்சி சர்ச்சுக்கு வந்துட்டு பிள்ளைங்க போக மாட்டேன், ஆண்டியை விட்டு நான் போக மாட்டேன், ஆண்டியை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் பிள்ளைங்க. நான் ஆண்டி கூடவே இருக்கிறேன். ஏன்? என்ன ரீசன்? அந்த குணசாலி தான் வரவங்க அந்த உபசரிக்கிறது. நம்ம வீட்டுக்கு யார் வந்து நமக்கு என்ன தெரியணும்? உபசரிக்க தெரியணும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருகிறவர்களே நம்ம உபசரிக்க கற்றுக்கணும். வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, நம்ம முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? அவங்களுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும். நம்மள்ட்ட காஃபி இருக்கோ அதெல்லாம் இருக்கமா, ஜூஸ் இருக்கோ இல்லை ஹார்லிக்ஸ் இருக்கோ பூஸ்ட் அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் அடுத்து நம்ம வயிறு நமக்கு வசதி தகுந்த என்ன செய்யலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம முதல்ல அதை என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்துதான். இது வந்து அந்த பழைய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த நாட்களில் கிராமத்தில் போய் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து முதல்ல அதனால மோர் கொடுப்பாங்க. ஏன்? அவங்க வெளியிலேருந்து வரும்பொழுது களைச்சி போய் வருவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, களைச்சி போய் வருவாங்க. வந்து அந்த ஒரு டம்ளர் அந்த மோர் கொடுக்கும். அப்புறம் அந்த சொம்பு, இவ்வளோ பெரிய சொம்பு வச்சுருப்பாங்க, அந்த சொம்பு நிறைய மோரை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இப்போ எங்கே நம்ம மோருக்கு போகிறது? நல்லா வீட்டில் தண்ணி கொடுக்கலாம். அப்படி தண்ணி வந்து கொடுத்து அவங்க குடித்ததுமே அவங்களும் அந்த களைப்புகள் போய் ஒரு இழைப்பு அது அங்கே உண்டாகும். உண்மையிலேயே அது நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். அதுபோல் சில வீடுகள் அங்கே போகும்பொழுது, ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், காப்பி குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா இப்படி கேட்டுட்டு காப்பி கொடுக்கவே இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் கடையில் போய் காப்பி குடிச்சிட்டு, இது எப்படி இருக்கு? சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு போங்க, எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு போங்களே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம அந்த விருந்தோம்பலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எதிர்பார்க்குற வீட்டுக்கு வரவங்க நல்ல வயிறார நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பும் பொழுது நீங்கள் சாப்பிடுங்க. பெரும்பாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பாடு போடுங்க 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 அப்படி யாரும் சொல்லிடுவாங்களா? நம்ம இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கு, இதை நீ எடுத்துக்கமா, பசியோடு தான் போகிறேன். அங்கே போனதும் வீட்டுக்கு போனதும் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது உடனே ஆமாங்க ரொம்ப பசியாக சாப்பிட போடுங்க போடு அப்படி கேட்டுருவோம். நம்ம சொல்லுங்கப்பா சீக்கிரம் நம்ம. ஆனால் 2-3 தான் வற்புறுத்தும் போது என்ன செய்யும்? உண்மையிலே சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடுங்களேன், எங்கள் வீட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படி அது என்ன அப்படின்னா, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்.
அந்த சாப்பாடு நம்ம கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிங்களேன், ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் தெரியுமா? வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் ஏன் சாப்பாடு போடுறோம்? அது வந்து மற்ற வரும்போது அந்த வயிறார அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்களே, அது சாப்பிட அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை வாழ்த்துவாங்க. அதுதான். அப்போ சாப்பிடும்போது இப்போ வந்து ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பேர் வர்றாங்க. வரும்போது நல்ல கொழுத்த கன்றை சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்துறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் தேவன். ஆமாம், யோசிச்சு பாருங்களேன். கர்த்தரே வந்து நம்ம ஜீசஸ் வந்து நம்ம வீட்டில் அந்த உணவு, அந்த பழக்கம் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல என்ன செய்யுங்க? தண்ணி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? பேரண்ட்ஸு தான். ஆமாம், அதே போல் நல்லா சாப்பிட்டு போங்க. அப்பளும் என்ன அப்படின்னா, அதனால் வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ தான் ஸ்விக்கி இருக்குதே. என்ன இருக்குது? ஸ்விக்கி இருக்குது, டொமாட்டோ இருக்குது. அப்படி யாருக்கு அப்படியே உக்காந்தபடியே அப்படிங்களா அப்படிங்க செல்லு அப்படியே கை போட்டுருக்கோம். கொஞ்சம் 10 நிமிஷத்தில் பார்த்தா வந்து நிற்பான். சாப்பிட்டு போங்களேன். சாப்பிட்டது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சிங்களா? நீ எதுக்கு கேட்குற டேஸ்ட் ஆச்சான்ட்டு? நீ சமைச்ச மாதிரி இல்லை. அந்த பிரயாசம் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு அவங்க பிரயாசப்பட்டு அவங்க சமைச்சு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு என்ன நீ சாப்பாடு போட்ட, அது சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லக்கூடாது? அவங்களுடைய பிரயாசத்தை பார்க்கணும். சாப்பாடு போட்டாலாம் பாரு சாப்பாடு அப்படி இல்லை. அதனால் 4 தடவை அப்படி சொல்கிறேன், என்ன ஆகும்? சாப்பாடே போடாமல் இருந்துடலாம்ப்பா. இல்லை, வாழ்த்து தெரிய வேண்டும். வாழ்த்து. ஆமாம், அவங்களுடைய மற்றவங்களுடைய பிரயாசத்தை. இப்போ மனைவி வீட்டில் சமைக்கிறாங்கன்னா அந்த மனைவியுடைய பிரயாசத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்கள் அக்கா தங்கச்சி இவங்களாம் வந்து சமைச்சு அப்போ சின்ன பிள்ளைங்க அவங்க சமைக்கும்போது அப்போ எங்கள் அப்பா சாப்பாடு கொடுத்து, அப்பா சாப்பாடு நல்லாச்சான் அப்பா, அதுங்க குமைச்சி வச்சு அது அப்படியே ஏதாவது இருக்கும், தீச்சு வச்சுருக்கு, எதாவது பண்ணியிருக்குங்க. அது கற்றுக்கும் போது உடனே கொடுங்க. எங்கள் அப்பா வந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிமா. என்னத்த சமைச்ச எல்லாம் கருவி போய் வச்சுருக்க அப்படின்னு அடுத்தப்பல பிள்ளை செய்யுமா? செய்யாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது பெரியவங்களோ சின்னவங்களோ. நம்ம அவளுடைய இருதயம், அவள் புருஷனுடைய இருதயம். அப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு, கணவன் வீட்டில் இல்லாதப்போ இப்போ வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது அவங்கள அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்லா விருந்தவங்க செய்து அவங்களை கவனிக்கும் போது கணவன் வெளியில் இருந்தாங்க என்னப்பா, இப்போ என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து என் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க? நேரம் கவனித்திருப்பா. ஆமாம், நான் இல்லைன்னாங்க என் வீட்டில் மனைவி இருக்க, நீங்கள் போங்க, என் மகன் அங்கே வீட்டில் இருக்கிறனால சமைச்சு நம்பணும். ஆமாம், ஐயோ நம்ம இல்லைன்னு பார்த்து யாரோ வராங்களே வீட்டில் மனைவி வாசல் இருந்து என் வீட்டுக்கார வீட்டில் இல்லைங்க, கணவரோட அம்மா வந்துடுவாங்க இல்லை அக்கா வந்துடுவாங்க. அப்படிங்களா? அவர் இல்லையே வீட்டில் எங்கேயோ, அப்புறம் வேணால் வாங்கலை. அப்படி இல்லை. அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் இந்த அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்ம அவன் சம்பத்து குறைய. அப்போ அவளுடைய இருதயம் வரவங்களை அப்படி ரிசீவ் பண்ணும்போது அவனுடைய சம்பத்து என்ன செய்யாதான்? கணவனுடைய சம்பத்து குறை. என்ன அப்படின்னா அவன் வெளியில் கனப்படுத்தப்படுகிற ஒரு மகனாக இருப்பான். ஆமாம், மனைவியால் தான் கணவன் என்ன செய்யப்படுறான்? புகழப்படுகிறான். அந்த குணசாலியான ஸ்திரியை ஒரு மனிதனுக்கு கிடைச்சிடும் பொழுது அந்த கணவன் ஒரு பாக்கியவானாய் காணப்படுவான். அப்போ அந்த கணவனை ஆண்டு அங்கே உயர்த்த வெளியில் எல்லாத்தையும் எப்படி அவனுக்கு எப்படி இருப்பான்? உயர்த்தப்பட்டு இருப்பான். ஆமாம், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே நாடு. அப்போ அந்த குணசாலியான மனைவி எப்படி இருப்பாலாம்? கணவனுக்கு தீமையை செய்ய மாட்டா, நன்மையை தான் செய்யும். ஆமாம், புரியுதா? அடுத்தது
ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால். அப்போ நல்ல பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அவள் ஏதாவது செய்யணும். வீட்டில் சும்மா உட்காந்துருக்க கூடாது. அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் என்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயர் கூடெல்லாம் பின்னிட்டு இருப்பாங்க. அதே போல் வந்து இந்த இது சில இது இந்த வலையை வச்சு அப்படியே நெட்டை வச்சு இதெல்லாம் அந்த பேக்கு இதெல்லாம் போட்டு அப்படியே வச்சு நூல் வச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க பெண்கள். ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி மக்களுக்கு யாருக்குமே அது தெரியாது, மறந்து போச்சு. இப்போ எல்லாம் ஃபோன், அப்படியே ஃபோன் ஏதாவதுன்னா நான் அங்கே யூடியூப்பில் சொல்லி கொடுப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் பார்த்துக்கிறேன் பாருங்கள், அப்படி போயிட்டுருக்கு. அப்படி இல்லை. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். என்ன செய்கிறாள் அவள்? அப்போ உற்சாகமாக வேலை செய்கிறாளாம். அப்படி அவள் வியாபார கப்பலை போல இருக்கா. அவள் எப்படி இருக்காளாம்? வியாபார கப்பலை போல இருக்க. ஏன்? சுய வேலை கையில் இருக்குது. சுய வேலை. அப்போ சம்பாதிக்கக்கூடிய, அப்போ ஏதோ ஒரு தொழில் என்ன செய்யணும், வருமானம் வருவதற்கு வீட்டு வேலை செஞ்சு சமையல் முடிச்சதுக்கப்புறம் சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்யணும், அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஒரு 4 செடியெல்லாம் போட்டு விடுங்க, போட்டு அதையாவது பராமரித்து பாருங்கள். இப்படி ஏதோ ஒரு வேலை நம்ம செய்யும் பொழுது அந்த வருமானத்துக்கு உண்டானவன் அதெல்லாம் பார்க்கணும். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். அப்போ அந்த குடும்பத்தில் வறுமையை நீக்கக்கூடிய அளவுக்கு சில நேரத்தில் கணவனுக்கு முடியல. அப்படிங்கும்போது அந்த மனைவி என்ன செய்கிறான்னா ஒரு வேலையை செய்து குடும்பத்தை காப்பாற்றும். சில நேரத்தில் கணவன் வீட்டில் மரித்து போயிருப்பான். இப்போ அந்த பிள்ளையை நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன், அந்த நேரத்தில் யோசிக்கக்கூடாது. ஒரு நம்ம நல்லா இருக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதாவது கற்று வைத்திருக்கணும். நம்ம லைஃப் ஓட்டக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், வீட்டில் நம்ம உழைக்கணும் அவசியம் இல்லை தான். ஆனால் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குது, சில நேரத்தில் திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறும். அப்போ அந்த சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு, அதை நம்ம செயல்படுவதற்கு முன்னால் என்ன செய்யணும், ஏதோ ஒரு கைத்தொழில் என்ன செய்யலாம், கற்றுக்கொண்டிருக்கலாம். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்பார்ப்பு நன்மையை கொண்டு வரும். அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு எப்போ எழுந்திருக்கிறாளா, எப்போ? ஆமாம், அந்த கிராமத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, அது டவுன்லாம் சொல்ல முடியாது, அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா விடிய காலம் எழுந்திரிக்கணும். காலைல என்ன பண்ணிடுவாங்க, 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி சாணியெல்லாம் கரைச்சி போட்டு என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி குடிப்பாங்க. அப்படி அந்த சத்தம் பக்கத்து வீட்டில் கேட்கும்போது என்ன செய்யும், பிடிஞ்சிருச்சு அப்படின்னு எழுந்து பக்கத்து வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க, எழுந்திரிச்சிடுவாங்க. இப்போ என்ன ஆகுது, அப்போ சீக்கிரமாகவே படுத்துருவாங்க. இப்போ தூங்கி எழுந்துச்சு. இப்போ நம்ம படுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, பேரண்ட்ஸ்லாம் படுத்துருவாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, இப்போ செல்லை பார்த்து அப்படியே இருக்கும். அதுங்க எப்போ தூங்குதுன்னே தெரியாது. அப்போ காலையில் எப்போ எழுந்திரிக்கும், வீட்டில் எழுந்திரிக்கும் போது என்ன தான் நடக்கும், குஸ்தி தான் நடக்கும், கத்து சவுண்டு எல்லாம் விட்டு. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எழுந்திரி இது பண்ணதை எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் எழுந்திரி. அதிகாலை எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் உண்டாகணும். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆமாம், அதிகாலையில் எழுந்துச்சு ஆண்டு தேட ஆரம்பிக்கும் பொழுது, மற்ற வேலை செய்கிற பொழுது இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு காலையில் எழுந்து ஜாம் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும், வீட்டு வேலையை செயல்பட ஆரம்பிக்கணும். அதிகாலையில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன் வேலைக்காரிகளுக்கு. அப்போ ஒரு எஜமாட்டியாய் காணப்படுகிறார். அந்த குணசாலியாக இருக்கும் பொழுது தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். குணசாலியாக இல்லைன்னா வேண்டாம், வெறுப்பு, எரிச்சல், கோபம் இதெல்லாம் இருந்தால் போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த குணசாலியான ஸ்திரீ இன்றைக்கு இந்த மங்கைய தினத்தில், பெண்கள் தினத்தில் எப்படி மாறணும், குணசாலியான ஸ்திரியா. நான் ஏற்கனவே குணசாலியான ஸ்திரீ தாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த ஆண்டில் என்ன செய்யணும், இன்றையிலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்ல நீங்கள் வாங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை தன்னை
பலத்தால். அப்போ என்ன செய்யணும்? தன்னையே பலப்படுத்தி கொள்ளணும். எப்படி பலப்படுத்துறங்கிறது? என் வீட்டுக்காரர் எனக்கு ஒன்றுமே அது வாங்கி தரலங்க, இதை வாங்கி தரலங்க, எனக்கு ஜூஸாக வாங்கி தர மாட்டேங்கிறாருங்க, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தரமா, அப்படின்னு இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை எப்படி அதை நன்மையாய் மாற்றலாம். இருக்கிறது சமைக்கிறது கூட நீங்கள் நிறைய பெண்கள் தான் அதை சோம்பேறித்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போல்லாம் வீட்டில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சமைச்சு இருக்கிறத வச்சே சமைச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ அந்த குடும்பம் தானும் சாப்பிடணும், நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு. அப்போ தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது. அப்போ முதல்ல வந்து அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வரணும். நான் இன்றைய கையின் பிரயாசில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் செய்கிறதுல என்னால் பலன் உண்டு, இதை கொண்டு ஆண்டவர் பலத்தை கிரியை நடப்பிப்பார். தொற்காலம் இருந்தாங்க, அவங்க தன்னுடைய சுய வேலை தான் செஞ்சாங்க. பாருங்க, தப்பித்தாள் டைலரிங் வேலை செய்து ஏழைகளுக்காக மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. அதனால் அந்த ஊரே போட்டுருது. அப்போ நம்ம கூட என்ன செய்யலாம்? மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், செய்யலாம். நம்மள்ட்ட திறமையை பயன்படுத்தி அவங்களை செய்யும்பொழுது ஊரே என்ன தான் பண்ணோம்? போட்டு நம்ம ஏரியாவில் நம்மளை புகழ்வாங்க. இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக உங்களை கூப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. நான் ஏன்? பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிடும். நம்ம எப்படி மாறணும்? தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று. அது வியாபாரங்கிறது தொழில் பண்ணுறது அது வேறு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த குணசாலியான ஸ்திரியாக இருக்கோம்ல, நம்மள்ட்ட குணம் இருக்குல்ல, அது ஒரு வியாபாரம் தான். எப்படிங்க இதை சொல்கிறீங்க? சத்துருவை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்று எடுத்து அந்த வியாபாரம் ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ சரியாக தான் இருந்த, நல்ல ஆண்டுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்த. எப்போ உன் வியாபாரம் மிகுதியாக மாறிச்சோ, இது சிந்தம் மாறிச்சோ, தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம். அப்போ அந்த குணசாலி என்பது நல்ல ஒரு, நம்ம இப்படி மாறணும் ஆண்டு எதிர்பார்க்குற. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை நூல் நூக்கிறாளாம். நூல் நூக்கிறது வியாபாரம். அப்புறம் நூல். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் எதுக்கு கூப்பிட்றாங்க? அந்த நாளில் சொல்லுவாங்க, விளக்கேற்றத்துக்கு பொன் வேணும். அந்த விளக்கு இரவில் விளக்குனா அந்த குடும்பத்துடைய பிளஸ்ஸிங்கை கெடுத்துறது, அணைக்கிறதுங்கிறது. குடும்ப வாழ்க்கையை, அந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. இப்போ இரவிலையும், பகலில் மட்டும் இல்லை, பகலில் பகலில் பேசுறதை காட்டும் இரவில் எப்படி பேசக்கூடாதுமாங்க? பார்த்து பேசுமாங்க. ஏன்னா இரவில். அப்போ இரவுலையும் நம்ம ஞானமாய் நடக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிறுமியானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளை தன் கரங்களை. அப்போ ஏழைகளுக்கு உதவுகிற கரமாக மாறணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மாறணும். அப்போ நம்மள்ட்ட இருக்கிறதுல அந்த கொஞ்சத்துலேயும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய ஆண்டு எதிர்பார்க்கிறார். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்பட மாட்டாள். அப்போ தன்னுடைய குடும்பத்தாருக்குடைய தேவையெல்லாம் அவள் சந்திக்கிறவையாக காணப்படுகிறார். அப்போ அதனால் வீட்டில் குளிர் வந்தாலும் அவள் பயப்பட. ஏன்னா பிள்ளைகள் நல்லா சேஃப்டியாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் குடும்பத்தோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாமரமும் அவளோட ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுறாளாம். அப்புறம் அதெல்லாம் நெய்து அந்த சில காரியங்களை செய்து. மெல்லிய புடவையும் ரத்தாம்பரம் அவள் உடுப்பு. அப்போ மெல்லிய புடவை ரத்தாம்பரங்கிறதுலாம் காஸ்ட்லியானது. எப்போ உடுத்த முடியும்? காஸ்ட்லியானதா? குணசாலி. நம்ம இப்படிப்பட்ட இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்கிற பொழுது நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் வறுமை வராதுங்க, தரித்திரம் வராது. ஏன் நம்ம என்ன செய்கிறோம்? உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வீட்டில் உட்காந்து கணவன் வாங்கிட்டு வந்து போட்டால் நான் சமைக்கிறேன், இல்லைன்னா பேசாமல் உட்காந்து. இது வந்து ஒரு ஞான வாட்டி அல்ல. தன்னுடைய கைகளை என்ன செய்யணும்?
நம்முடைய விரல்களை போருக்கும் கரங்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்க. அப்படின்னா நம்முடைய தொழிலுக்கு நம்முடைய கரங்களை ஏதோ ஒரு வேலை செய்து என்ன செய்யணும்? உற்பத்தி பண்ணணும், பொருளாதாரத்தை நம்ம ஈட்டணும், செயல்படணும். அப்போ நல்ல நம்ம விரும்புகிற வஸ்திரத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? அணிந்து கொள்ள முடியும். நம்முடைய குடும்பத்தோடைய தேவையை சந்திக்க முடியும். அவள் புருஷன் தேசத்து மூப்பலோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருக்கிறான். குணசாலியோட ஸ்திரீயோட அந்த அவளுடைய கணவன் எப்படி இருக்கானா? எங்க? அப்போ அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜட்ஜ் அங்கே உட்காந்து கிராமத்தை வந்து அந்த சில வழக்கெல்லாம் தீர்த்து வைப்பாங்க, பஞ்சாயத்து இது பண்ணுவாங்க. அப்போ அதில் அந்த கணவன் என்ன செய்யணும்? அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்போ அவன் நல்ல மனநிலைமையில் இருக்கும்போது தான் அவன் சரியான அங்கே என்ன செய்ய முடியும்? தீர்ப்பு சொல்ல முடியும். வீட்டில் ஒரே டார்ச்சர், சண்டை சச்சரவு. அவன் போகும்போது வரும்போதெல்லாம் வீட்டில் மனைவி போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டு அந்த அம்பை உட்காந்து எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், அந்த கணவனுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது, அவன் ஒரு காரியத்தை தீர்ப்பு சொல்லும் பொழுது சரியாக அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது சரியான ஆலோசனை எப்போ கொடுக்க முடியும்? அவனுடைய மனநிலைமை சரி. அப்போ அந்த மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு அப்படியா இருக்கும் பொழுது, மனைவி தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாளாம். எப்படி இருக்காளாம்? கிரீடமாக. அப்போ ஒரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்போ கண்டுபிடிச்சிட்டா, என் மனைவி தாங்க குணசாலி. நீங்கள் குணசாலியா? கணவனை குறித்து நீங்கள் இப்போ யோசிக்காதீங்க. நீங்கள் முதல்ல நம்ம மாறணும். குணசாலியாக என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய வீட்டை. அப்போ வீட்டை கட்டணுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக நம்ம மாறுகிற பொழுது, கொஞ்சத்துலேயே நம்ம சரியாக செய்து வருகிற பொழுது நிச்சயமாய் இப்போ எவ்வளோ சமைக்கணும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேருக்கு எவ்வளோ சமைக்கணுமோ அந்தளவுக்கு தான் என்ன செய்யணும்? எடுத்து சமைக்கணும், போதுவானதா. சில பேர் பார்த்தா நிறைய போட்டு சமைக்க வேண்டியது, சமைச்சு மீதியை வேஸ்ட்டாக கொண்டு கொட்டுறது. இது லாபமாக நஷ்டமா? பாருங்க. சில பேர் வீட்டில் இருக்கும் எல்லாமே, சமைக்காமல் உட்காந்துருந்தா என்ன ஆகும்? ஹோட்டலில் வாங்கிக்கலான்ட்டு. அது லாபமாக நஷ்டமா? அவர்களுடைய கணவன் நியாயஸ்தானத்தில் வரும் பொழுது அவன் பேர் பெற்றவனாய் மாறுவதற்கு யார் தான் உதவி செய்ய முடியும்? குணசாலியான ஸ்திரீ தான் உதவி செய்ய முடியும். சரி, இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு காரியத்தை முடிச்சிட போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு அவனுக்கு பெண்ணு பார்க்குறாங்க. ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்குறாங்க. இப்போ பெண்ணு பார்க்கறதுக்கு எலேசர் போயிட்டார். அப்போ அவர் போயிட்டு ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார். என் எஜமானுக்கு வரப்போகிற பெண் எப்படி இருக்கணும்? குணசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். ரோட்டில் ஊரில் இருக்கிறதெல்லாம் ஏதோ இந்த பொண்ணு அழகாக இருக்குது, இதை பார்த்து கல்யாணம் பண்ணதெல்லாம் இப்படி பண்ணிட்டு வந்து என்ன ஆகும்? குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆண்டோட ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போகிறான். ஆண்டவரே குணசாலியான. அவன் ஒரு காரியத்தை நினைக்கிறான். நான் போகும் பொழுது ஒட்டகத்தெல்லாம் அழைச்சிட்டு போகிறான். கொண்டு என் ஒட்டகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்பேன். ஊர் எல்லைக்கு போனால் ஊர் எல்லையில் கேணி இருக்கும். அந்த கிணத்துல வந்து தான் போய் கிராமத்தில் இருக்க ஜனம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி முண்டு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி அந்த ஊர் எல்லைக்கு போகும்பொழுது அதான் முக்கியமான இடம். ஒரு பெண்ணை இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணை பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால், சரி இந்த மாதிரி கிணத்தடிக்கு போவாங்க, இல்லைன்னா பைப்படிக்கு போவாங்க. அப்படியே தெரியாது, தள்ளி இருந்து பார்த்தா தெரியும். பைப்படியில் என்ன நடக்குது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அங்கே அடித்தடியெலாம் இருக்கும். சில பெண்ணு என்ன பண்ணுவோம்? குணசாலி வரவங்களுக்கு விட்டுட்டு, பரவாயில்ல நீங்கள் முதல்ல பிடிச்சிட்டு போங்க, நான் பிடிக்கிறேன். இப்போ இவன் சொல்கிறான், நாங்கள் போய் தண்ணி கேட்கும்பொழுது எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுன்னு சொல்லும்போது, உனக்கும் தண்ணி தரேன், உண்டு ஒட்டகங்களுக்கும்
நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எந்த ஸ்திரீ எந்த பெண் தண்ணியை கொடுக்குறாளோ அவள் தான் எஜமானுக்கு ஏற்ற மனைவி. ஏன் அப்படி எதிர்பார்க்கணும்? வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னா நான் எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாய் கவனிப்பேன். ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறது சும்மாவா? பாருங்க, இவன் எதிர்பார்ப்போடு அங்கே போகிறான். அங்கே போகும்போது லாபானுடைய மகள் என்ன பண்ணுறா? தங்கை, லாபானுடைய தங்கை ரெபெக்காள் அங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு தண்ணியை மொண்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தண்ணி கொஞ்சம் குடியான்னு கேட்கும் பொழுது தண்ணியை கொடுத்துட்டு இவன் எதிர்பார்த்த பிரகாரமாகவே உங்கள் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுக்குறேன். வீட்டுக்கு உங்கள் வீடு எங்கள் மாதிரி யார் என்ன விசாரித்து அவங்க வீட்டில் போய் பெண்ணு கேட்குறேன். அந்த ஸ்திரீயை தன் எஜமானுக்கு பொண்ணை பார்த்து அழைச்சிட்டு வராங்க. அவன் வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, ஈசாக்கு தன்னுடைய தாயை இழந்து போய் வேதனையோடு அங்கே இருக்கிறான், கவலையோடு இருக்கிறான். அந்த தாயுடைய துக்கம் மறையக்கூடிய அளவுக்கு இவள் இந்த ரெபெக்காள் நல்ல குணசாலியான ஸ்திரியா இங்கே மாறுகிறாள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. நாம் இருக்கிற இடத்துல நம்ம வீட்டுக்கு குணசாலியான ஸ்திரியாக மாறணும். சபைக்கு குணசாலியான ஸ்திரியா மாறணும். நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு குணசாலியான, ஆமாம், நம்ம இருக்க கிராமத்துக்கு அந்த தெருவுக்கு குணசாலியான ஸ்திரியா. இந்த பேர் இந்த இந்த அம்மா இங்கே இருக்காங்களா, யாருங்க அந்த வாயாடியா அப்படின்னு நம்மளை கேட்டக்கூடாது. எப்போ பார்த்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களே, போய் அங்கே ஊரில் போய் கேட்டிங்கன்னா இந்த இங்கே ஒரு அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமே, வியாவிரான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த வீடு எதுன்னு கேளுங்க சொல்லிடுவாங்க. அது அல்ல. ஒரு அம்மா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அம்மா இருக்கிறாங்க, குணசாலியான ஸ்திரீ நம்மளை அடையாளம் காண்பிக்கணும். அப்படி தான் நம்மளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஆண்டோட பிள்ளைங்கும்போது தேவ சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யார் சாயலை படைக்கப்பட்டிருக்கோம்? தேவ சாயலை. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம குணசாலியான ஸ்திரீ என்பதை குடும்பம் கண்டுபிடிக்கணும், நம்முடைய சபை கண்டுபிடிக்கணும், நம்முடைய உறவினர் கண்டுபிடிக்கணும், நம்முடைய தெருவு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அப்படியே முழங்க அப்படி இல்லைம்மா, ஒப்பு கொடுப்போமா? குணசாலியான ஸ்திரீயாய் இந்த குணசாலியான ஸ்திரீ என்னை மாற்றுங்கப்பா, என்னை குணசாலியான ஸ்திரீயாக மாற்றுங்க. ஆமாம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும், என் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். இதுவரைக்கும் எப்படி வேணால் நம்ம இருந்திருக்கலாம், ஆனால் இன்றையிலேருந்து குணசாலியான ஸ்திரீயாக மாறணும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம அப்படி தான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம இகழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, நாம் புகழப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே சொத்துரு, என்னை குணசாலியான ஸ்திரீயாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, அப்படியே குணசாலியான ஸ்திரீயாக என்னை மாற்றுங்க. அப்படி தான் ஒவ்வொரு கணவனும் மாறணும். குணசாலியான கணவன் தான் அந்த குடும்பத்தை காக்கக்கூடியவன், அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவன். அந்த குணம் என்பது ரொம்ப முக்கியம். இரக்க சுபாவம் ரொம்ப முக்கியம். ரகசியத்தை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக உழைப்பது ரொம்ப முக்கியம். மீதி எடுத்து வைப்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய உறவினர்களை, உற்ற உறவினர்களை அரவணைப்பது ரொம்ப முக்கியம். விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். அப்போ கொடுப்போம். இந்த வேளையில் ஏழைகளுக்கு உதவி செய்வது ரொம்ப முக்கியம். அர்ப்பணிக்கலாம். இந்த குணசாலியான ஸ்திரியானவள் இப்படி எல்லாம் செய்கிறவளாய் காணப்படுகிறார். ஆண்டவரே, இந்த வேதம் சொல்லுது, இந்த குணசாலியான ஸ்திரியாய் மாற நீர் எங்களை பார்த்து சொல்லணும். என் பிரியமே, என் ரூபவதி, உன்னில் பழுது ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
நான் மாற அர்ப்பணிக்கிறேன். அதுக்குண்டான விசேஷ கிருபையும் இரக்கத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் ஊற்றுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மனதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இந்த இன்றைய சுத்திரம் மகளிர் தினத்தில் ஒவ்வொரு மகளிர் மீதும், ஒவ்வொரு மகள் மீதும், ஒவ்வொரு சகோதரி மீதும், ஒவ்வொரு தாயின் மீதும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக. ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நன்மையால் நிரப்புங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஏக்க பெருமூச்சை எதிர்பார்ப்பை நிறைவேற்றி ஆசீர்வதிங்கப்பா. ஆச்சரியமான காரியம் செய்யுங்க. பிரயோஜனமுள்ள கருவிலாய் மாற்றுங்க. அப்படியே சேர்க்கா சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சில அல்ல பிதாவே. ஆமென்.